Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ப்ராஜெக்ட் விஷ்ணு குறித்து சில முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் என்ன, அந்த மிசைல்களை எதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா எப்பொழுது டெவலப் செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், டிஆர்டிஓ ஒரு ஷிப் லான்ச் க்ரூஸ் மிசைல டெவலப் செய்து முடிக்க போறதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செய்யும் ஷிப் லான்ச் க்ரூஸ் மிசைலோட செயல்திறன் என்ன, அந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய முடியும், இந்தியா எதற்காக ஒரு ஷிப் லான்ச் க்ரூஸ் மிசைல டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அமெரிக்கா கூட இன்னும் தங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியா பல்வேறு முறைகள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கும் இந்தியா தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவதா சொந்தமா டிஆர்டிஓ நிறுவனத்தை பயன்படுத்தி ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் ஹைப்பர்சானிக் மிசைலோட டெவலப்மெண்டல் வேலைகள் அனைத்து முடிக்கப்பட்டு தற்போது மிசைலோட புரோட்டோடைப் உருவாக்கும் பணி நடந்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. டிஆர்டிஓ இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை 2 முறை சோதனை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2016 மற்றும் 2020 இந்த சோதனைய டிஆர்டிஓ நடத்தியிருக்காங்க. இறுதியா 2020 நடத்தப்பட்ட சோதனையில ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் தொடர்ந்து 20 நொடிகள் இயக்கப்பட்டிருக்கு. இந்த 20 நொடிகள்ல ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ஒரு நொடியில 2 கிலோமீட்டர்களை கடந்து சென்றிருக்கு. இதன் மூலமா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் மிக சிறப்பா செயல்படுவதை டிஆர்டிஓ உறுதி செஞ்சிருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தில இருந்து 5 மடங்கிற்கு மேல வேகத்துல பறக்கும் பொழுது அந்த மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்டிஓ இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்துவதற்கான பல காம்பனன்ட்ஸை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஃபியூல் டேங்க்ஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க்ஸ் ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல மிகவும் ஒரு முக்கியமான காம்பனண்டா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஃபியூல் டேங்கை வச்சுதான் மிசைலோட ரேஞ்ச் மற்றும் வேகத்தை அதிகப்படுத்த முடியும். டிஆர்டிஓ இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தை தற்போது வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. 2024 வருடத்தோட தொடக்கத்திலே ஹைப்பர்சானிக் மிசைல்களை தயாரிக்கும் பணியை டிஆர்டிஓ தொடங்கிட்டதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முதல்ல இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை ஹைப்பர்சானிக் மிசைல்களோட ஒரு மினியேச்சரா செஞ்சுதான் சோதனை செஞ்சாங்க. ஆனா இந்த முறை ஒரு முழு அளவிலான ஹைப்பர்சானிக் மிசைலோட புரோட்டோடைப்பை உருவாக்கி இந்தியா சோதிக்க இருக்காங்க. இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் 2 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குவதற்கு டிஆர்டிஓ திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்னால
2500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல 2025 வருடத்துக்குள் வெற்றிகரமா சோதனை செய்து இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இரண்டாவதா ஒரு ஷிப் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கும் இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கு அதிகமான வேகத்துல பறக்கக்கூடியது. இதனால உலகில் தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்தியாவுடைய மிசைல் கேப்பபிலிட்டியில ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் புரோகிராம்ல ரஷ்யா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு தேவையான முக்கியமான பல உதவிகளை ரஷ்யா செஞ்சிருக்காங்க. இத வச்சுதான் இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் ஒரு முழு அளவிலான ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை ஒரு சில மாதங்கள்ல இந்தியா சோதிக்க இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். ஏன்னா நமது எதிரி நாடான சீனாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. ஒரு யுத்த நேரத்துல சீனா இந்தியா மீது தன்னிடமுள்ள ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கணும்னா இந்தியாவிடமும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கணும். அதற்காக தான் இந்தியா தற்போது இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், சீனா தன்னுடைய கடற்படையில அதிக அளவிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி இணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு வருங்காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அப்போ சீனாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா வரும் காலத்துல தாக்கி அழிக்கணும்னா இந்தியாவுக்கு அதிக எடை கொண்ட சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் தேவைப்படுது. அதற்காக இந்தியா சில முக்கியமான திட்டங்களை கையில் எடுத்து தற்போது டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய நிர்பை சப்சானிக் க்ரூஸ் மிசைல்களை தற்போது உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலோட புரோட்டோடைப்பை இன்னும் கூடிய விரைவில் உருவாக்கி சோதனைகள் நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. தற்போது ஷிப் லான்ச் நிர்பை மிசைலோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்தியா இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்ல 2 வேரியண்ட்களை டெவலப் செய்வதற்கு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு மிசைல இந்தியா உருவாக்குறாங்க. இரண்டாவதா போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்து எதிரி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு இன்னொரு மிசைல இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய போர்க்கப்பல்கள்ல ஏற்கனவே க்ரூஸ் மிசைல்களை லான்ச் செய்யக்கூடிய யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச் மாடியூல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச் மாடியூலை பயன்படுத்தி தான் இந்தியா பிரம்மோஸ் போன்ற சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை லான்ச் செய்யறாங்க. அதே யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச்சர்கள்ல இருந்து இந்த ஷிப் லான்ச் நிர்பை க்ரூஸ் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா தற்போது உருவாக்கி வரும் ஷிப் லான்ச் க்ரூஸ் மிசைலோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டரா இருக்கும் வகையில வடிவமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 4 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். நிர்பை க்ரூஸ் மிசைலோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த மிசைல்ல 24 விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். அதாவது வெவ்வேறு மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்ஹெட்களை மாற்றிக்கொள்ள முடியும். நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். நிர்பை க்ரூஸ் மிசைல் 2 ஸ்டேஜ்ல இயங்குது. முதல் ஸ்டேஜ்ல சாலிட் ராக்கெட் பூஸ்டர் பயன்படுத்தப்படுது.
இரண்டாவது ஸ்டேஜ்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் மானிக் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இது தவிர ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய டர்போஃபேன் இன்ஜினையும் இந்தியா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருள் பயன்படுத்தப்படும். இரண்டாவது ஸ்டேஜ்ல இந்த மிசைல் திரவ எரிபொருளை பயன்படுத்துது. நிர்பை குரூஸ் மிசைல்னால அதிகபட்சமா 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் MEMS கைரோஸ்கோப் மற்றும் GPS நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இந்த மிசைல்ல எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இமேஜ் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் இருக்குது. இதனால இந்த மிசைல்கள்னால டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். DRDO நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய நிர்பை மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள்ல இணைச்சிட்டாங்க. தற்போது போர் கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய நிர்பை குரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய நிர்பை குரூஸ் மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட தாக்கும் திறனை இது மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டு மிசைல் தயாரிப்புல இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா கருதப்படும். போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய இந்த நிர்பை குரூஸ் மிசைல்களை பிரத்யேகமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மனதில் வைத்து இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் சப்சானிக் வேகத்துல பறந்து சென்றாலும் நிர்பை குரூஸ் மிசைல்கள்ல இருக்கக்கூடிய வெடிபொருளோட எடை மிக அதிகமா இருக்குது. அதனால டார்கெட் மீது வெற்றிகரமா மோதிச்சுன்னா இந்த மிசைல்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்தும். இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் மற்றும் ஷிப் லான்ச் நிர்பை குரூஸ் மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்து முடிக்கப்பட்டால் இந்திய படையினரோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் உள்நாட்டு மிசைல் தயாரிப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறும். பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்தியா இந்த 2 மிசைல் டெவலப்மெண்ட்டையும் முடிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.